ச்சே, நம்ம ஃப்ரெண்டு நம்மளை விட்டு சொந்த ஊருக்கே போயிட்டாளேன்னு சுஜி அப்புறம் ஹோரங் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அவ ரொம்ப கஷ்டப்பட்டு சியோலுக்கு வந்ததா சொல்லும்போது அப்படி என்ன நடந்ததுன்னு ஹோரங்கோட பாய் ஃப்ரெண்ட் கேட்க, வாங்க ஃப்ளாஷ்பேக்கு போலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் அவன் நல்ல மார்க் எடுத்தோம். அவளுக்கு சியோல் யூனிவர்சிட்டியில லா படிக்கிறதுக்கான சீட் கிடைக்கவே இல்லை. ஆனா அவளுக்கு எப்போதுமே ரைட்டர் ஆகணும்னு தான் ஆசை இருந்தது. அதனால கொரியன் லிட்ரேச்சர் படிக்கலான்னு அவ அதுக்கு அப்ளை பண்றா. அதுக்கு அவளுக்கு சீட்டும் கிடைக்குது. ஆனா இந்த விஷயத்தை நம்ம அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு அவர் ரொம்ப பயப்படுறா. ஏன்னா அவரை பொறுத்தவரையில ஜிஹோ ஒரு பொண்ணுக்காக செலவு பண்ணி சியோல் யூனிவர்சிட்டியில படிக்க வைக்கணுமா அப்படின்றது தான் அவர் யோசிப்பாரு. இருந்தாலும் இவ கொஞ்சம் தைரியத்தை கொண்டு வந்து, அப்பா நான் சியோல் யூனிவர்சிட்டி அப்படின்ற பேரை கேட்குறாரு. இவருக்கு செம்ம காண்டாது. முடியாது அப்படின்னு சொல்லிட்டே அந்த டேபிளையும் தூக்கி வீசுறாரு. என்னடா பண்றதுன்னு அவர் ரொம்ப யோசிக்கிறான். அப்புறம் வேற வழி இல்லாம கிளாஸ் ஸ்டார்ட் ஆறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வீட்டை விட்டு இவ சியோலுக்கு ஓடி வந்துடுறா. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியிற வரைக்குமே இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாது. அப்படி ஒரு நாள் அவர் மீட் பண்றதுக்குன்னு வராரு. அன்னைக்கு ஃபுல் டே அங்கே இருக்காரு. ஆனா ஜிஹோவை பார்க்கவே முடியல. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த போராட்டம் இன்னுமே அவ போராடிக்கிட்டே தான் இருந்திருக்கா. இப்ப வேற வழி இல்லாம சொந்த ஊருக்கு திருப்பி போறான்னு இவங்க எல்லாரும் இப்ப பிரசன்ட் டேல பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோயின் 2 பேருமே வீட்டுக்கு திரும்பி வராங்க. அவங்க போட்ட கான்ட்ராக்ட்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஹீரோயின்க்கு இடிக்குது. என்ன சொல்றானா, இப்போதைக்கு அவகிட்ட வேலை இல்லையா, அதனால வேலை கிடைக்கிற வரைக்கும் மட்டுமே 50,000 கம்மி பண்ண முடியுமான்னு கேட்க, கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்த ஹீரோவும் பரவாயில்லன்னு சொல்றான். அது கூடவே அவனுக்குள்ள ஒரு டவுட்னு கேட்குறான். எதுவுமே வேணாம், நான் சொந்த ஊருக்கு போறேன்றதா நீங்க முடிவு பண்ணீங்க. அப்புறம் கடைசி நேரத்துல அப்படி என்ன ஆச்சு? லவ் அண்ட் அஃபெக்ஷன் எதுவுமே இல்லாம கல்யாணத்துக்கு எப்படி ஓகே சொன்னீங்கன்னு கேட்க, உண்மையா சொல்லணும்னா அடுத்த 2 வருஷத்துக்கு நான் லவ் அண்ட் அஃபெக்ஷன் பத்தி யோசிக்க போறதில்ல. கண்டிப்பா எனக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் இப்போ தேவை. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஒரு தடவையாவது நம்ம கல்யாணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இது எல்லாமே எனக்கு இப்போ கிடைக்கும் போது இந்த ஆப்ஷன் எனக்கு சரியா பட்டுச்சு. அதனால தானே சொல்றான். எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இப்ப 2 பேருமே மியூச்சுவலாவே ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்குள்ள என்டர் ஆக போறாங்க. அடுத்த நாள் ஆகுது. இது வீக்கெண்ட். ஸோ ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. அவங்க சியோலுக்கு வரதா சொல்றாங்க. அதனால அவ ஹீரோ கிட்ட, நான் தம்பியோட அப்பார்ட்மெண்ட்க்கு போறேன், பேரண்ட்ஸ் வராங்கன்ற விஷயத்த சொல்ல, ஓ அப்படியா, அப்ப நானும் உங்க கூட வரலாமா அப்படின்னு ஹீரோ கேட்க, என்னவா இருக்கும் அப்படின்னு ஹீரோயினும் யோசிக்க, இல்ல நம்ம கல்யாணம் பண்றது முடிவு பண்ணோமா, அப்ப நைட்டே நான் எல்லா கேல்குலேஷன் பண்ணி வச்சிட்டேன். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம ஒருத்தர் பேரண்ட்ஸை போய் சந்திக்கிறது தான் அப்படின்னு இந்த பட்ஜெட் பத்மநாபன் போட்ட கால்குலேஷன் எல்லாத்தையும் சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினோ, பா என்ன ஒரு ஸ்பீடுன்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோயின் ஹோரங்க மீட் பண்ணி அவ சொந்த ஊருக்கு போகலன்ற விஷயத்த சொல்ல, இது அவளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தாலும் அது கூடவே ஹீரோயினோட ரூபத்தை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆறான். என்ன புது ட்ரெஸ்ஸு, புது பேகு, ஏதாவது விசேஷமா அப்படின்னு அவ கேட்கா. கல்யாணம் பண்ண போற விஷயத்த இப்ப சொன்னா நல்லா இருக்காதுன்னு அப்புறமா சொல்லான்னு அவளும் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ வேலை விஷயமா தானே திருப்பியும் இங்கே இருக்கிற அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீ வந்து ஒரு டைரக்டர் இல்லைன்னா ரைட்டர் யாராவது மீட் பண்ண போகிற, கரெக்டா அப்படின்னு ஹோரன் கேட்க, நம்ம ஹீரோயினும் அவள் கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சமாளிக்கிறான். ஆக்சுவலி அவள் பேரண்ட்ஸை மீட் பண்ண போகிறாள். ஸோ அவளுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். அதை கிளியர் பண்ண தான் இங்கே வந்திருப்பான். இன்னைக்கு முதல் முறையாக ஹீரோயினுடைய அப்பா அம்மாவை சந்திக்க போகிறான் இல்லையா. ஸோ ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய அம்மா அப்பாவை முதல் முறையாக சந்திக்கும் போது எப்படி குட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு அட்வைஸ் கேட்கும்போது ஹோரங் என்ன நினைக்கிறானா, இது கண்டிப்பாக அவளோட ஸ்கிரிப்டுக்காக தான் கேட்குறா போல அப்படின்னு அவள் சில அட்வைஸ்லாம் கொடுக்குறான். எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அவள் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கோட் சூட்லாம் போட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு ஸ்லோ மோஷனில் நடந்து வர ஹீரோயின் பேன்னு பார்க்குறான். நம்ம போகலாமா அப்படின்னு ஹீரோ கேட்க, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கஃபேல உட்காந்து டீட்டெயிலாக பேசுகிறாங்க. என்னோட அப்பா இந்த மாதிரி, என்னோட தம்பி இப்படின்னு அவள் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறான். இப்படி இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஹீரோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். அப்படி ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் இந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்டேன், அவள் தான் சொன்னால் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுமா. நான் உங்கள் பொண்ணை ராணி மாதிரி பார்த்துப்பேன், ஒரு விரல் கூட பட விட மாட்டேன்.
கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன் இப்படின்னு ஹீரோயின் அந்த பாயிண்ட்ஸை படிக்க ஹீரோ அது கேட்க கேட்க அவனோட கண்ணு நரம்பெல்லாம் அப்படியே வெடிக்குது. நம்ம இப்படி டிராமட்டிக்காக பண்ணுற அளவுக்குலாம் சுச்சுவேஷனே வராது, நீங்கள் கவலையப்படாதீங்கன்னு 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே நடந்து வரும்போது ஹீரோயினோட தம்பி பின்னாடியிலேருந்து வந்து, ஹே அக்கா, என்னக்கா புது ட்ரெஸ்ஸு, புது பேகு, அப்புறம் இவங்க யாரு புது ஆளா இருக்கே அப்படின்னு அவன் கேட்க, இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்டு ஹீரோயின் சொல்ல, அப்படியா, வணக்கம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நைஸாக அங்கிருந்து வீட்டுக்குள்ளே ஓடிடுறான். அப்போ ஹீரோவும், நீங்கள் சொன்ன மாதிரி தம்பி சுட்டித்தனமாலாம் இல்லையே, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஹீரோ வாயை மூடலை. அதுக்குள்ள அவன் வீட்டுக்குள்ளே போய் கத்துறான். அந்த சத்தம் வெளியே வரைக்கும் கேட்குது. அப்பா, அக்கா ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரான், அது பாய் ஃப்ரெண்டா, ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு. வெளியில இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்க்க, கொஞ்சம் அவசரப்பட்டேனோ அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உண்மையா சொல்லணும்னா இந்த டின்னர் ரொம்பவே ஆக்வர்டாக இருந்தது. எல்லாருடைய கண்ணு ஹீரோ மேலே இருக்க, அவனால் சரியாக சாப்பிடக்கூட முடியல. இதில் அப்பா கேட்குற கேள்விலாம் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணுறான். எங்கே வேலை பார்க்குறாரு என்னென்னு கேட்கும்போது ஹீரோ அப்படியே சுற்றி வலிச்சு பெருசாக ஆன்சர் பண்ணும்போது அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் ஹீரோயின் சொன்ன ரூல்ஸ் ஞாபகம் வருது. எந்த ஆன்சருமே குட்டியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்லணும்னு. சரின்னு அவனும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறான். எல்லாமே ஸ்மூத்தாக போகுது. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு அவங்க சொன்னதும், தம்பி பையன் இருக்கானே, ஏன் நீயும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டியா அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் எங்களுக்குள்ள அப்படி எதுவுமே நடக்கலைன்னு ஹீரோ சொல்ல, போச்சு தண்டனக்கா ஆச்சு, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சமாளித்தது இப்படி ஒரு செகண்டில் எல்லாமே சொதப்பிட்டீங்களே அப்படின்னு ஹீரோயினுக்கும் புரிஞ்சு. அப்பா அதை கேட்டதும், என்ன ஒன்றா இருக்கிறீங்களா அப்படின்னு அவருக்கு சுருன்னு மண்டைக்குள்ளே ஏற அப்படியே குனிஞ்சி டேபிளில் கவுக்கலான்னு கையை வைக்க, ஹீரோயின் ஹீரோட காலில் ஒரு மிதிக்க டொபக்குன்னு அவன் கீழே விழுந்து, என்ன பண்ணுறா இவா அப்படின்னு திரும்பி பார்க்க, அவள் ஃபோனை காட்டி இந்த பாயிண்ட்டை சொல்லுங்கன்னு ஆக்ஷன்லேயே சொல்ல, நான் உங்கள் பொண்ணை நல்லாவே பார்த்துப்பேன், ராணி மாதிரி வச்சுப்பேன்னு கத்துறான். அப்பாடா, ஒரு பெரிய மலையை தாண்டின மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிர்ச்சியிலேயே இருக்கிற ஹீரோவுக்கு ஹீரோயின் தண்ணி கொடுக்குறான். அப்போ ராணி மாதிரி வச்சுப்பேன்ற சொன்ன அந்த விஷயம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஹீரோயினோ, சாரிங்க, நான் அப்படி உங்களை மிதிச்சிருக்க கூடாது, என்ன பண்ணோன்னு தெரியல, அதான் அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு அப்படி பண்ணேன்னு சொல்ல. அப்போ ஹீரோவும் அவன் மேலே கோவலாம் இல்லை, நடந்தது எல்லாத்தையும் நினைக்கும் போது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குன்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு அவன் அவங்க வீட்டில் இவங்க விஷயத்த சொல்ல போகிறானா. பட் அதுக்கு முன்னாடி சில பிக்சர்ஸ் எடுத்து அம்மாவுக்கு அனுப்புனா அந்த வேலை இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகிடும்னு சொல்ல, சரின்னு இவங்க சில செல்ஃபீஸ்லாம் எடுக்கிறாங்க. அப்பா, பயங்கரமாக இருக்குது இந்த செல்ஃபீஸ் எல்லாம். அதில் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு பிக்சரை மட்டும் அம்மாவுக்கு அனுப்பி வைக்கிறான். என்ன லன்ச் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் சாப்பிட வரலையா அப்படின்னு பிங்கி ஹீரோ கிட்ட கேட்க, இல்லை இப்போ கால் வரும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் ஃபோனே பார்க்குறான். என்ன நட்டுட்டு ஏதோ கலண்டிருக்குமோ, எதுக்கு இப்படி பேசுகிறாருன்னு அவன் நினச்சிட்டு இருக்கும் போதே சொன்ன மாதிரியே காலும் வருது, பார்த்தீங்களா அப்படின்னு அவனும் ஃபோன் எடுக்க, ஓ சார் இப்போ ஃப்யூச்சரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு போலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகிறான். அந்த பக்கம் ஹோராங் கால் பேசலான்னு வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே பாய் ஃப்ரெண்ட் அப்புறம் சுஜியை ஒன்றா பார்க்குறான். என்னமோ வாங்கிட்டு இருக்காங்க போலையே, என்னவா இருக்கும்னு அவளுக்கு டவுட்டு வர ஃபர்ஸ்ட் அவள் பாய் ஃப்ரெண்ட்க்கு கால் பண்ணி பார்க்க, நான் வேலையாக இருக்கேன்னு அவன் பொய் சொல்கிறான். என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுஜிக்கே கால் பண்ணி கேட்க, அடியே நீ எங்களை பார்த்துட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன், உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு, நீ சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது தயவு செஞ்சு பார்த்து நல்ல சர்ப்ரைஸ் ஆகு, இல்லைன்னா உனக்கு கொன்னுடுவேன்னு சொல்கிறா. கிட்டத்தட்ட 7 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. எப்படா இந்த நாள் வரும், எப்போ அவன் என்னை ப்ரப்போஸ் பண்ணுவான், எப்போ நான் கல்யாணம் பண்ணுறது, பிள்ளைக்குட்டி பெற்றுக்கிறதுன்னு ஹோரங் ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தா. ஃபைனலி அந்த நாள் வந்துருச்சுன்னு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறான். அன்றைக்கி ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு சந்தோஷமாக ஹோரங் வரும்போது ஆன் த வேல ஹீரோயினை பார்க்குறான். இன்னைக்கு என்னை ப்ரப்போஸ் பண்ண போகிறானா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு அவள் பேசிக்கிட்டே வர ஹீரோ கிட்டேருந்து கால் வருது, நான் ஃபோன் பேசிட்டு வரேன், நீ மேலே போன்னு ஹீரோயினும் சொல்ல, சரி அவள் உள்ளே போகிறான். இன்னைக்கு இவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பா. எப்படி அவங்கள நம்ப வைக்கிறதுன்னு ஹீரோயினும் பேச, அவங்க நம்பலைன்னா நீங்கள் நான் அனுப்புகிற ஃபோட்டோவை காட்டுங்க, நம்ம செல்ஃபியை பார்த்து கண்டிப்பாக நம்பிடுவாங்கன்னு ஹீரோவும் சொல்கிறான். ஆனால் அந்த செல்ஃபியை பார்த்த ஹீரோயினோ இதை விட பெட்டர் ஆப்ஷன் இல்லையோன்னு யோசிக்கிறான். அந்நேரம் பார்த்து மேலே இருந்து சத்தம் கேட்குது,
நான் அப்புறம் பேசுறேன்னு அவளும் மேல போறா. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, ஹோரங் சந்தோஷமா உள்ள போக, சர்ப்ரைஸ்ன்னு அவங்க கத்துறாங்க. ஹோரங்கோட மூஞ்சி அப்படியே வாடி போகுது. அந்த அபார்ட்மெண்ட்ல கொஞ்சோண்டு இருந்த அந்த இடத்தையும், பாய் ஃப்ரெண்ட் வாங்கின அந்த பிங்க் சோஃபா ஃபுல்லா ஆக்கியூபை பண்ணிக்குது. இடமே இல்ல. அத பார்த்த ஹோரங்கும், இப்ப எதுக்காக இந்த சோஃபாவை வாங்கினேன்னு கத்துறான். நீதானமா கேட்டேன்னு அவனும் சொல்றான். உண்மையா சொல்லணும்னா ரொம்ப நாளா ஹோரங் இந்த பிங்க் சோஃபா வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருப்பான். ஆனா அவனால வாங்கி தர முடியல. இப்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாளா கேக்குறான்னு இஎம்ஐல வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனா அதுக்கு நீ இப்படியா ரியாக்ட் பண்ணுவேன்னு அவனுக்கும் மனசுடைஞ்சு போகுது. அவன் அங்கிருந்து போயிடுறான். சந்தோஷமா குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோன்றது தான் இவங்க எல்லாருமே இன்னைக்கு நினைச்சாங்க. ஆனா இங்க சோகமான ஒரு சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு. இங்க சுஜி என்னன்னா, அந்த பையன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்காக தானடி செய்றான்ற மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது, ஹோரங்க்கு ரொம்ப கோவம் வருது. நான் என்னை ப்ரப்போஸ் பண்ணுவான்ற சந்தோஷத்துல வந்தேன். எனக்கு சோஃபாவாடி இப்போ வேணும், கல்யாணம் வேணுடின்னு கத்துறான். சுஜிக்கு கோவம் வருது. நான் கிளம்புறேன்னு அங்கிருந்து போக ஆரம்பிக்க, இங்க ஹீரோயின் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. என்னன்னா, இங்க எல்லாருக்குமே வேறு வேறு கனவு இருந்தது. சுஜிக்கு பெரிய கம்பெனியில் பாஸாக இருக்கணும், எல்லாருக்கும் அவன் ஆர்டர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் இன்னைக்கு பாஸ் ஒரு கால் பண்ணதும் பின்னாடியே ஓடி போகிறான். இன்னொரு பக்கம் ஹோராங் 17 வயசுல இருந்தே அவளுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற கனவு மட்டுமே இருக்கு. ஆனால் இன்னுமே அவள் அதுக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இங்கே யாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையல. ஆனாலும் ஒரு நாள் அமையோன்னு நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கோன்னு அவள் யோசிச்சுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கே திரும்பி போறா.